நள்ளிரவில் திடீர் மூச்சுத்திணறல், செயலிழந்த நுரையீரல், கண்ணீர் கடலில் மூழ்கிய ரஜினி குடும்பத்தினர். என்ன ஆச்சு திடீர்னு? இப்போ இணையத்துல வெளியாயிருக்க மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா அது ரஜினிகாந்த் பத்தின செய்தி தான். ரஜினிகாந்துடைய அண்ணனுக்கு நேற்று தினம் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அதன் காரணமா ரஜினிகாந்துடைய அண்ணனை பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான திரைப்பிரபலங்கள், அப்புறம் அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இந்த செய்தி கேட்டு ரஜினிகாந்த் ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் உடனடியாக அவருடைய படப்பிடிப்பு எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டு அவரும் கிளம்பி பெங்களூருக்கு போயிருக்காரு. போனவர் நேரடியாக போயிட்டு அவர் அனுமதிச்சிருக்க தனியார் மருத்துவமனையில் போய் அவரை பார்த்துருக்காரு. அவருக்கு திடீர் நெஞ்சுவலி காரணமாக தான் அவர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். ரஜினியுடைய அண்ணனுக்கு வயது இப்போ 80 ஆக போகுது. வயது மூப்பின் காரணமாகவும் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனையின் காரணமா தான் அவருக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அதோட அவரை எப்படியாச்சும் காப்பாத்தி தீரணும் அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட ரொம்ப நேரம் ரஜினிகாந்த் தனியா உட்காந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு உங்களால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னும், அட்லீஸ்ட் உங்களால பண்ண முடியல அப்படின்னா அவர் நாங்க வெளிநாடு கொண்டு போயாச்சும் அவரை காப்பாத்தி தீரணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் மருத்துவர்கள்ட்ட உட்காந்து பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அதுல மருத்துவர்கள் ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலா இருந்திருக்கு. ஏன்னா, அவர காப்பாத்துவது மிக மிக கடினம் தான். அவர் உடல்நிலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்துக்கு அவருக்கு ஆரம்பத்துல அவரு கஷ்டப்படும் போதும், சினிமால உள்ள வந்தப்போயும் நெறைய உதவி பண்ணது அவங்க அண்ணன் தான். சினிமால ரஜினிகாந்த் ஜெயிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா, நாம பார்த்தது ரஜினிகாந்த மட்டும் தான். ரஜினிகாந்துக்கு பின்னாடி இருந்து அவருக்கு பக்கபலமா செயல்பட்டது எல்லாமே அவங்க அண்ணன் தான். அதனாலேயே ரஜினிகாந்துடைய இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அண்ணன்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட அண்ணன் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருக்கத ரஜினிகாந்தால சுத்தமா ஏத்துக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. கண் கலங்கிட்டாரு. நேற்று அவர மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் ரஜினிகாந்த் சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. ஏற்கனவே ரஜினிகாந்த் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். அவர்ட்ட பணம், புகழ்னு எல்லாமே இருக்கலாம். ஆனா, அவருடைய வீட்ல நிம்மதி அப்படிங்கிறது சுத்தமா இல்லையாம். அதுக்கு காரணம் அவருடைய மகள்கள் தான். நம்ப ரஜினிகாந்துக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க ஐஸ்வர்யா, இன்னொருத்தவங்க சௌந்தர்யா. ஐஸ்வர்யாவுக்கு தனுஷ் திருமணம் பண்ணி வச்சாரு. சௌந்தர்யாவுக்கு ஒரு பிசினஸ் மேன திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா, சௌந்தர்யா அப்பவே திருமணமாகி கொஞ்ச நாட்களே சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்து பண்ணிட்டாங்க. திரும்பவும் சௌந்தர்யாவுக்கு 2வது திருமணம் பண்ணி வச்சிருக்காரு ரஜினிகாந்த். ஆனா, ஐஸ்வர்யா தனுஷ திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 வருடம் ஒண்ணா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. ஆனா, அதன் பிறகு ஐஸ்வர்யா தனுஷ விட்டு விவாகரத்து பண்ணிட்டாங்க. அது ரஜினிகாந்துக்கு தீராத ஒரு மன உளைச்சல். தன் மகளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சே! தன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே! அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம். அதுவே அவருடைய உடல்நிலைய ரொம்ப ரொம்ப மோசமடைய வச்சிருச்சு. இந்த நேரத்துல அவருடைய அண்ணனும் இப்படி உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில இருக்கிறது ரஜினிகாந்தால ஏத்துக்கவே முடியல. அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஓரமா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த நேரத்துல தான் ரஜினிகாந்துக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயி, அவருடைய நெஞ்சு வலி ஏற்பட்டு, அவரு பயங்கரமா வலியில துடிச்சிருக்காரு. அத பார்த்து அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. இவருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்து போய் எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, அதன் பிறகு டாக்டர்கள் ஓடி வந்து அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறடிச்சு பார்த்துருக்காங்க. அதோட அவரது உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. சரியா சாப்பிடாம அழுததுனால தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவரையும் அதே மருத்துவமனையில அனுமதிச்சு இப்போ அவருக்கு சிகிச்சைகள் அளிச்சிட்டு இருக்கிறதாவும் மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகியிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியிலையும், தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியிலையும், ரஜினிகாந்த் குடும்பத்து மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.